ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5 minutes வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பல்புக்கு எப்படி டிம்மர் செட் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். பல்பை வந்து நம்ம யூஸ்வலாக ஒரே பிரைட்னஸில் எரியிற மாதிரி தான் பார்த்துருப்போம். அதுக்கு நம்ம இப்போது ஒரு சர்க்யூட் மூலமாக டிம்மர் செட் பண்ணி அதை எப்படி எரிய வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பல்போட பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சர்க்யூட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக 4 ஒயர் தேவை. 4 ஒயரையும் இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கங்க. அது 4 முனையிலையும் வந்து இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா 4 பின்னு வரும். ஒவ்வொரு பின்லேயும் ஒவ்வொரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பின்னில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணுறேன். அது மாதிரி 4 பின்லேயும் 4 ஒயர் தனித்தனியாக கனெக்ட் பண்ணணும். இந்த 4 பின் எதுக்காகனா, ஃபஸ்ட்டு 2 பின் வந்து இன்புட்டுக்காகவும் அதுக்கடுத்து வர 2 பின் வந்து அவுட்புட்டுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இதில் லைன் எதில் கொடுக்கணும், நியூட்ரல் எதில் கொடுக்கணுன்றத அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்புட்டுக்கும் அதே மாதிரி தான், அவுட்புட்டுக்கும் அதே மாதிரி தான் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம கரெக்டாக லைன்ஸாக கொடுக்கணும். ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது 4 பின்லேயும் வந்து 4 ஒயரை தனித்தனியாக கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது போல் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். ஒரு ஒயர் இன்னொரு ஒயரோட டச் ஆகாத மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக அழகாக டைட் பண்ணி வச்சுங்க. இப்போது நான் அந்த உள்ளே மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொன்னால அதை காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள், இன்னு என்னு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு 2 பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்டு என்னு அவுட்டு எல்லு அப்படின்ட்டு அடுத்த 2 பின்னு கொடுத்துருக்காங்க. எல்லுனா லைனு, என்னன்னா நியூட்ரல். அடுத்ததாக இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2 பின்னில் வந்து நம்ம ஹோல்டர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். 2 பின் டைப் ஹோல்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த லாஸ்ட்டு 2 பின் தான் அவுட்புட்டில் வந்து நம்ம ஹோல்டர் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம அதில் பல்பை மாட்டி செக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு 200 வாட்ஸ் பல்பை வந்து டெஸ்டிங்காக எடுத்துக்கிறோம். இந்த 200 வாட்ஸ் பல்பை வந்து நான் இப்போது இந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்புட் வந்து நம்ம லைன் எது கொடுக்கணுன்றத கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வர்றது வந்து நியூட்ரல் பின்னு, அதுக்கு அடுத்தது வர்றது வந்து லைன் பின்னு. இப்போது இந்த 2 ஒயரில் நான் லைன் எதுன்றதை கரெக்டாக பார்த்து லைனில் கொடுக்கணும். நியூட்ரல் எதுன்னு பார்த்து நியூட்ரலில் கொடுக்கணும். இதுக்காக டெஸ்டிங்காக நான் ஒரு ஜங்ஷன் பாக்ஸில் லைன் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். லைன் எதில் வருதுன்றத ஜங்ஷன் பாக்ஸில் நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்யூட்டுக்கு கனெக்ட் பண்ணோம். இப்போது ஜங்ஷன் பாக்ஸை நான் ஆன் பண்ணிட்டேன். டெஸ்ட்டில் கனெக்ட் பண்ணால் இந்த பாயிண்டில் தான் வந்து லைன் வருது. உங்களுக்காக வேணால் காட்டுறேன் பாருங்கள், லைட் தெரியுதா? இப்போது இதில் லைன் வரதால் அந்த பாயிண்டில் நம்ம எல்லுன்ற வர ஒயரை வந்து அதில் கனெக்ட் பண்ணோம் லைனை. இந்த 2வது பின்னு தான் வந்து எல்லு, இது வந்து நியூட்ரல். எல்லு எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் லைனில் கனெக்ட் பண்ண போகிறேன். இது லைனில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நியூட்ரலை வந்து இன்னொரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுதான் நியூட்ரலு, அதை கனெக்ட் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள்.
இப்போ வந்து ஒரே பிரைட்னஸில் பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. இதில் இந்த சர்க்யூட்டில் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ண நம்மளுக்கு பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இதை வேணும்னா நம்ம குறைக்கலாம். நமக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதோட பையிங் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேண்டுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம 2000 வாட்ஸ் வரைக்கும் நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுற எந்த பல்புக்கும் இதை வந்து நம்ம இந்த சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணி டிம்மராக யூஸ் பண்ணலாம். இதை ஃபேனுக்கு இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு கூட யூஸ் பண்ணலாம். மோட்டரோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட இது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.